ஏய் எங்கிட்டா போன அவன்? மேடம் தெரிஞ்சா உன்னை கொண்டே விடுவாங்க. நீங்க இப்படி போங்கடா, நீ இப்படி போடா. ஏய் என்னாச்சுடா? ஏய் வாங்கடா. ஏய் டேய் இன்னொரு தடவை தப்பிக்கணும் முயற்சி பண்ணுன கைய காலெல்லாம் உடைச்சிரும். டேய் கதவை போட்றா. ஹலோ டாக்டர் தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு மேடம். கிடைச்சிட்டானா? புடிச்சிட்டு வந்து அடைச்சிருக்க மேடம். நல்ல வேலை பண்ணீங்க. ஜாக்கிரதையா அவனை பாத்துக்கோங்கண்ணா. குடிச்சிட்டு தூங்கிட்டீங்களா? இன்னொரு தடவை அவன் தப்பிக்க முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சது கொன்னுடுவேன். அவன் அங்கிருந்து தப்பிச்சு வந்த அடுத்த நிமிஷமே உண்மை எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அப்புறம் என் ஆசையும் நிறைவேறாத. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் செஞ்சது நான் தானே தெரிய வந்துடும். அதனால அவன் நிரந்தரமா வெளியே வராத மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சாக்கணும். அம்மா மீனா, இப்ப வாச்சம் கொஞ்சம் சாப்பிடுமா. சாப்பிடாம எத்தனை நாள் தான் பட்னியா இருக்க போற? சாகுற வரைக்கும். எப்ப சாக போற? சாப்பாடு சாப்பிடலன்னா எத்தனை நாள் சாவாங்கன்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு தானே இருப்ப.
எத்தனை நாள் நீ அழுதா உன் கவலை தீந்துரும்? இந்த 2 கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. உனக்கு தெரிஞ்ச சொல்லு. நீ எப்ப சாக போற, உன் கவலை எல்லாம் எப்ப தீரும்? நான் சாகுற வரைக்கும் என்னோட வலி என்கிட்டயே தான் இருக்கும். அப்படியா? அப்படிதான். அப்படின்னா நீ சாகுற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பியா? என்னோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்படி தெரிஞ்சு கூட ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? உனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்லலையே. சாப்பிடாம இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உன் கவலை எப்ப தீரும்னு தான் கேட்டேன். ஸோ அது வரைக்கும் இவங்களுக்கு சாப்பாடே வைக்க வேண்டான்னு இந்த பாட்டிக்கிட்ட சொல்லிடுறேன். கண்ணீர் வறண்டே போனாலும் எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. அதுக்காக எல்லாரும் வாழ்றதே விட்டுறாங்களா என்ன? மத்தவங்களோட நிலைமை வேற, என்னோட நிலைமை வேற. நிலைமைங்க வேறனாலும் கவலை ஒண்ணுதான். இப்ப நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு வாழ கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கஷ்டம். அந்த கஷ்டத்தினால கவலை, கவலைனால அழுக. இதெல்லாம் எப்பயுமே இருக்கிறது தான். அந்த அழுக கவலைக்கு மருந்தா இருக்கணுமே தவிர உயிரை எடுக்கிற அளவுக்கு விஷமா இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? இப்பயாவது சாப்பிடு. பாட்டி கொடுங்க. மீனா சாப்பிடுமா? சொன்னா புரியல? சாப்பிடு. ம். சீக்கிரமா சாப்பிடு. இனிமே அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. எப்படி சாப்பிடாம இருக்காங்கன்னு நானும் பார்க்குறேன். என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? டாக்டர் போஸ் தலைமையில் பல உயிர்கள் பலி. சங்கராபுரத்துல நக்சலைட் மறுபடியும் அவங்க கைவரிசையை காட்டியிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. அந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் தரமட்டம் ஆயிடுச்சு. சம்பவம் நடந்த இடத்துல பொய்யான என்கவுண்டருக்கு பதிலடியா இந்த செயலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த செயல்களுக்கு தலைவரா இருந்த டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற போஸோட சேர்ந்து இன்னும் 3 நக்சலைட்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் போய்ப்பா, நான் நம்ப மாட்டேன். என் பையன் எப்பவும் தப்பு பண்ண மாட்டான். இதெல்லாம் யாரோ பண்ண சதின்னு நினைக்கிறேன். கடவுளே, என் பையன் உயிரோட இருக்கான்னு சந்தோஷப்படுறதா இல்ல அவன் மேல இப்படி ஒரு பழி இருக்குன்னு வருத்தப்படுறதா? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அழாதம்மா. இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு நான் விசாரிக்கிறேன். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு கேட்கிறேன். ஏயா என்ன நியூஸ்? நியூஸ் பேப்பர். மிலிட்டரியில இருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியலன்னு இப்ப பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டியா என்ன? இங்க பாரு, புதுசுங்கிறதால உனக்கு எதுவும் தெரியாது. பேப்பர் எப்படி தூக்கி போடக்கூடாது, அதுவும் போலீஸ் மேல. புரியுதா? What do you think about me? ஏயா உன் பிரச்சனை தான் என்ன? என்ன நியூஸ் அது? என்ன நியூஸ்? என்ன நியூஸா? என்ன நியூஸா? இதோ இதோ இதான் அது. என் பேர நக்சலைட்டா? அப்படிதானே எழுதிருக்காங்க. எதுக்கு எழுதுனாங்க? ஐயோ, என்ன ஏன் கேக்குற? பேப்பர்காரனை போய் கேளு. அன்னைக்கு ராத்திரி உங்க போலீஸ்காரங்க தான் அவனை கூட்டிட்டு போனது. இங்க காணாம போனோம், எங்கேயோ எப்படி நக்சலைட் ஆவான்? இங்க பாரியா கேப்டன் பிரபாகரன், எங்கேயோ போய் நக்சலைட்டா மாறதுக்காக உன் பேரை இங்க காணாம போயிருக்கான். தெரிஞ்சுக்க. அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? என்ன இருக்கு? கையும் களவுமா பிடிப்பட்டா அவன் பொண்டாட்டி தான் சாட்சி. உன் பேரன் கிடைச்சா அவனுக்கும் அதே தண்டனை தான். ஆமா, என்ன அதெல்லாம்? யாரோ செத்தாங்க, யாரோ கொன்னாங்க. தேவையில்லாம என் பேரனையா அவன் பொண்டாட்டி எதுக்காக டார்கெட் பண்றீங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்க வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க? இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாம
பேசாம போறியா? நான் கேம்ல ஆடிட்டு இருக்கான்ப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போப்பா. சொல்றத கேளு, போ. போறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை நிச்சயம் வெளியே வரும். அன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். ஜாக்கிரதை. ஹாய், குட் மார்னிங். என்ன போர் அடிக்குதா? பேப்பர் படிக்கிறியா? தேவையில்லை. இல்லனா உன்னை பத்தி வந்த நியூஸையாவது படி. நோ நோ நோ, எனக்கு ஒன்றும் தெரியாது. இது எப்படி எழுதுனாங்க? என் போட்டோவோட சேர்த்து எப்படி போட்டாங்க? எனக்கு எதுக்கும் சம்மதம் இல்லை. நிஜமாவே சம்மதம் இல்லை. தெரியும், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படின்னா இத எல்லாத்தையுமே நான் தானே பண்ணேன். ஏன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? எனக்கும் நக்சலைட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஏன் எல்லாரையும் நம்ப வைக்க பாக்குற? நாம ரெண்டு பேருமே பிரிய கூடாதுன்னுதான். அப்படின்னா இந்த மாதிரி நியூஸை போட்டு என்ன மிரட்டினா உன் ஆசை நிறைவேறிடும் நினைக்கிறியா? ஒருவேளை இங்க இருந்து நீ தப்பிச்சு போனா ஜனங்களும் போலீஸும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. அப்படின்னா நீ நிரந்தரமா இங்க தானே இருப்ப. அப்படின்னா நான் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு என்ன இந்த மாதிரி கேஸ்ல மாட்டி விட்டியா? மீனாட்சிய கூட இந்த மாதிரி தானே அந்த கேஸ்ல மாட்டி விட்ட. இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான் வாண்டட் பர்சனா இருந்த. இனிமேல போலீஸ்க்கும் தான். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு பாவமும் தெரியாத அந்த மீனாட்சிக்கு நீ வாங்கி கொடுத்த தண்டனைக்கு உன்னை கண்ட துண்டமா வெட்டணும் போல இருக்கு. இன்னும் கூடவா மீனாட்சி மேல ஆசை வச்சிருக்க? பைத்தியக்காரா, இங்க பாரு. என் ஆசை நிறைவேறலனா ஒருவேளை நீ எனக்கு கிடைக்காம போனா இதை விட அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பேன். அதுவே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், மீனாட்சி மேல உள்ள கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன். நிரபராதியா அவளை வெளியே கொண்டு வந்துருவேன். இதே பேப்பர்ல உன்னோட நியூஸ் தப்பா வந்துருச்சுன்னு நியூஸ்ல மாத்தி எழுதுற. அப்புறம் நக்சலைட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு போலீஸே சொல்ற மாதிரி கதையையே மாத்திடுற. சொல்லு, நான் சொன்னதை கேட்க போறியா இல்ல இப்படியே அனுபவிக்க போறியா? முடிவு உன் கையில தான். மீனாட்சி ஜெயில இருந்தாலும் 7 கடல் தாண்டி இருந்தாலும் எப்பவுமே என் மனசுல தான் இருப்பா. நீ எங்களை 7 வருஷம் தான் பிரிக்க முடியும். ஆனா மிச்சம் இருக்கிற வாழ்நாள் எல்லாம் அவளை என் நெஞ்சில வச்சு காப்பாத்துவேன். நீ சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் பயந்து உனக்கு அடங்கி போயிடுவேன்னு கனவு கூட காணாத. உன் தலை எழுத்து. ஷாம், 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 என்னடா இதெல்லாம்? போஸ்னா அந்த மீனாட்சியோட புருஷன் தானே? வர வர மீனாட்சி இன்னும் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பான்னு தோணுதுடா. போஸ் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச பாம்பு வச்சு தகர்த்திட்டதா பேப்பர்ல போட்டிருக்கிறதா பார்த்தா இது யாரோ பழி வாங்குறதுக்காக இது என்ன செய்யறாங்கன்னு தோணுதுடா. ஆமா. யார் இப்படி பழி வாங்குறாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமா? யாரு? ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆமா. ஒரு பொண்ணா?
இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கான்? ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு நாட்டை அழிக்கிற திறமை இருக்குமா அவளுக்கு? அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இவளும். ஏதோ ஒரு காரணத்துக்காக மீனாட்சியை பழி வாங்கிட்டு இருக்கா. நக்சலட்டு அவன் மேல பழி போட்டிருக்கா. தவறுதல அந்த டிஎஸ்பியை கொன்ன விஷயத்துல அந்த கொலையை பண்ணதை வேற யாரும் இல்ல, மீனாட்சி தான்ட்டு சாட்சி சொல்லியிருக்கா. அப்படின்னா இப்ப போஸ பத்தின நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயம் கூட இது கூட அவளோட வேலையா தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக பண்றா? மீனாட்சியை எதுக்காக ஜெயிலுக்கு அனுப்புனா? போஸை எந்த காரணத்துக்காக அவ பழி வாங்குறான்ற விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். போஸையும் மீனாட்சியையும் நான் காப்பாத்துறேன். எனக்கு தெரியும்டா, நீ நினைச்சா மீனாட்சிக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். ஆனா அந்த பழி வாங்குற பொண்ணு யாருடா? தேவயானி. தேவயானியா? இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. தேவயானி உன்னை யாரும் இல்லம்மா, மீனாட்சி அக்கா அக்கான்னு கூப்பிட்டு ஏமாத்தின ஒரு பொண்ணு. படிச்சும் இங்கேயும் தெரியாத ஒருத்தி. பணம் இருக்குங்கிற திமிர்ல மனுஷனோட வாழ்க்கையோட விளையாடுற ஒரு பேய் அவன். அப்படின்னா தேவயானோட ஊர் என்னடா? புவனகிரி.